الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد. வெளி உலகத்திலிருந்து எங்களுக்கு தெரியும் பல்வேறு எதிர் சக்திகள் அவர்கள் இந்த நாட்டிற்கு எதிராக என்று சொன்னால் இஸ்லாத்துக்கும் எதிராக எப்படி இஸ்லாத்தை களங்கப்படுத்த முடியுமோ, முஸ்லீம்களுக்கு அவப்பேரை உருவாக்க முடியுமோ அப்படி பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஊடகங்களோடு சமூக வலைத்தளங்களோடு தொடர்பாக இருப்பவர்களுக்கு இது தெரியும். சகோதரர்களை, அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உபதேசம்தான் நபி அவர்களை பார்த்து சொல்கின்றான், நபியே வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எதில் உனக்கு அறிவில்லையோ அதை பின்பற்றாதே. எதில் உனக்கு அறிவில்லையோ அதை நீ பின்பற்றாதே. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத், மனிதனுடைய கண்ணு, காது, உள்ளம், கான அன்ஹு மஸ்ஊலா, இது அனைத்தும் என்ன விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறான். சோழனுடைய வாட்ஸ்அப் மூலமாக அல்லது ஊடகங்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகள் இது உண்மையானது தானா என்று நாம் நம்புவதாக இருந்தால் பல கட்டங்கள் சென்ற பிறகுதான் என்ன செய்யணும், நாம் அதை நம்ப வேண்டும். நம்பிவிட்டோம் என்று சொன்னால் அது உண்மை என்று ஊர்ஜிதமாக தெரிந்தால்தான் யாருக்காவது ஷேர் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும். ஆனால் இன்றைக்கு நம்பகத்தன்மை என்பதை யாரும் பார்க்குறதில்லை. ஒரு மெசேஜ் வந்துட்டா வந்ததோடு என்ன செஞ்சாச்சு, ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. இப்போ அண்மையில் ஒரு சகோதரர் ஒரு ஹதீஸ் ஒன்று அனுப்பியிருந்தார். ஹதீஸு கீழே போட்டிக்கு புகாரி உண்டு நம்பரோட. அப்போ இதை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. புகாரி போய் பார்த்தா அப்படி ஒரு ஹதீஸே காணலை. புகாரியில் அந்த நம்பரில் அப்படி ஒரு ஹதீஸே இல்லை. அப்போ அவருக்கு ரிப்ளை பண்ணேன் நான், இல்லை இது புகாரில் இப்படி இல்லைன்னு சொல்லி. அப்போ அவர் திரும்ப எழுதியிருந்தார். பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாகிக்குது, செய்தியை சும்மா போட்டாலும் பரவாயில்ல, கீழே புகாரின்னு போட்டிக்காங்க. புகாரின்னு சொன்னதை நாங்கள் என்ன நினைப்போம், குர்ஆனுக்கு அடுத்து நம்பகமான ஒரு நூல் இஸ்லாமிய சமுதாயத்தில் எது, புகாரி தான். புகாரின்னு சொன்னால் நம்பகமான ஒரு நூல் என்பது தான் அர்த்தம். அப்போ எனவே புகாரியின் பெயரால் என்ன செய்கிறார்கள் சகோதரர்களை, இந்த மாதிரி நம்பிக்கையாளர்களுடைய பெயரால் அவர் சொன்னார் என்று சொல்லி அவர் சொல்லாத எத்தனையோ செய்திகள் என்ன செய்யப்படுகின்றது, சமுதாயத்தில் பரப்பப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கனவு காண்கிறார்கள். 2 மலக்குமார்கள் வந்து நபி அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறாங்க. கூட்டிக் கொண்டு போய் பின்னால் நடைபெறவிருக்கக்கூடிய சில தண்டனைகளை நபி அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அதில் ஒரு தண்டனை தான் என்ன, ஒருவரை பார்க்குறாங்க, அவர் உட்கார்ந்திருக்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் இன்னொருவர் இருந்து கொண்டு ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தினால் அவருடைய வாயை கிழிக்கிறார். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நபி அவங்க சொல்கிறாங்க, இலா கஃபாஹு, அவருடைய பிடரி வரைக்கும் கிழிக்கப்படுகின்றது. அதுக்கு பிறகு அடுத்த சைடும் வாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிடரி வரைக்கும் கிழிக்கிற நேரத்தில் இது திரும்ப ஒட்டி கொள்ளுதான். திரும்ப இதை என்ன செய்கிறாங்க, கிழிக்கிறாங்க. இவ்வாறு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் யார் என்று கேட்டாங்க நபி. அல்லாஹ்வின் தூதரே, இவர் தான் வீட்டிலேருந்து போவார், போய் ஒரு பொய்யை என்ன செய்வார், சமுதாயத்தில் சொல்லுவார். இந்த பொய் எப்படி தெரியுமா, எபுலுகுல் ஆஃபாக், உலகமெல்லாம் போய் சேரும்ண்டாங்க. இது உலகமெல்லாம் என்ன செய்யும், போய் சேரும். அப்போ இவர்கிட்ட சொல்கிற போய் இவரோட மட்டும் நிற்கிறது இல்லை, இவரோட கூட்டத்தோடு மட்டும் நிற்கிறதும் இல்லை, இது எங்கெல்லாம் போய் சேர்றது. இப்போ இதுக்கு லேசான வழி என்ன இன்றைக்கு, இதுக்கு லேசான வழி வாட்ஸ்அப். 2-3 குரூப்புக்கு போட்டிங்கன்னு வைங்க, இங்கே நாட்டில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் போது நாட்டில் இருந்து என்ன செய்யுது, எங்களோட நாட்டிலேருந்து செய்தி வருது, என்ன அப்படியாமே என்ன இப்படியாமே நெசமாண்டு நாங்கள் கேட்க வேண்டியதாகி இல்லைங்களா. இப்படி நடந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு செய்திகளை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளாமல் என்ன செய்கின்றார்கள், அப்படியே சமுதாயத்தில் பரவ விடுகின்றார்கள். அதிலும் விசேடமாக சில நயவஞ்சகர்கள் சகோதரர்களே, அது இந்த நாட்டில், நாங்கள் இந்த நாட்டில் தானே வாழ்கிறோம், இந்த நாட்டு காற்றை தானே நாங்கள் சுவாசிக்கிறோம், இந்த நாட்டு சாப்பாடைத்தானே திங்கிறோம் நாங்கள் என்ற நன்றி உணர்வு கூட இல்லாமல் இந்த நாட்டை பற்றி ஏதாவது வந்துச்சுன்னு வைங்க, அதை பரத்துறத்தில் முதன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து நடக்குமாக இருந்தால் உள்ளத்தால் மகிழ்ச்சி அடைபவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் நயவஞ்சகர்கள். ஏன் சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு ஆபத்து வந்தால் நீங்கள் நினைக்காதீங்க அது இந்த நாட்டுக்கு மட்டுமுள்ள ஆபத்துன்னு சொல்லி இல்லை, அது எங்களோட மார்க்கத்துக்கும் சேர்த்து வரக்கூடிய ஆபத்து. சஹாபாக்களை ஷியாக்கள் என்ன செய்தார்கள், அவர்களை கொச்சப்படுத்த முயற்சித்தார்கள். ஏன் சஹாபாக்களோட என்ன கோபம், சஹாபாக்கள் யாராவது வந்து அவங்களோட காசு பொருளை பறிச்சாங்களா, எதையாவது அபகரித்தார்களா, இல்லை. சஹாபாக்களை டேமேஜ் ஆக்குனா என்ன செய்யணும், இஸ்லாத்தை டேமேஜ் ஆக்கணும். எந்த அளவுக்கு சொன்னால் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்ன
சஹாபாக்கள் அதிகமான ஹதீஸ்கள் அறித்தவர்கள். அவர்களுடைய ஆய்வுடைய முடிவு கடைசியில் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா, அபூ ஹுரைரான ஒரு சஹாபி இருக்கவே இல்லைன்ட்டான். அபூ ஹுரைரான ஒரு சஹாபி இருக்கவே இல்லை. அப்போ அவர் ஒரு கற்பனை தான். அப்போ அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி எல்லாமே என்ன ஆயிரும்? இப்படித்தான் சகோதரர்களே, டேமேஜ் ஆக்கிறதுக்காக வேண்டி நேரடியாக மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அடிக்கிறது இல்லை, சூழ்வாகத்தில் உள்ளதுக்கு என்ன அடி பண்ணாங்க. அப்போ என்ன நடக்கும்? அது ஆட்டங்காணும். எனவே இது நயவஞ்சகர்களுடைய திட்டம். எனவே சகோதரர்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதாவது செய்திகள் வாட்ஸ்அப் மூலமோ ஊடகங்கள் மூலமோ எங்களுக்கு வருவது என்று சொன்னால், கேட்ட உடனேயே ஆமன்னா சல்லம்னா, செவிசாய்த்தோம் நம்பினோம். செவிசாய்த்தோம் என்ன, இது அல்லாஹ் ரசூல் சொல்கிறதுக்கு தான் அப்படி இருக்கணும். நினைக்கிட்டா இது அதை கேட்டால் அதை எப்படி ஹதீஸில் அப்படி சொல்லுவாங்க நபின்னு கேள்வி கேட்குறாக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஊடகங்களில் செய்தி வந்ததோட அதை அப்படியே உள்ளத்தில் புழுங்குறவங்க என்ன அப்படியே நம்புவவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, நீதமாக நடக்குமாறு எங்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான். எந்த அளவுக்கு? வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌம் அலா அல்லா தஅதிலு, ஒரு சாரார் உங்களுக்கு அநீதி செய்தார்கள் என்பதற்காக நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீதத்துக்கு முரணா நடந்துடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு சாரார் உங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க. உதாரணமாக இந்த கஃபீல் எனக்கு எது செஞ்சாரு, அநியாயம் செஞ்சிட்டாரு. இப்போ நான் என்ன செய்யறது? டோட்டல் சமுதாயத்துக்கும் அடி. இவன் எல்லாரும் இப்படித்தான், இவன் எல்லாரும் என்ன இப்படித்தான். இது அல்லாஹ் ஒத்துக்கொள்வானா? அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான். சகோதரர்களை, இஸ்லாம் நீதத்தை போதிக்கும் மார்க்கம். அப்படித்தானே? நீதமாக நடக்க சொல்லுது. இப்போ நீதம் என்றால் என்ன? ஒரு சபையில் கேள்வி கேட்குறோம், நேர்மையாக நீதியாக நடக்கிறதுண்டா இல்லை. அப்போ ஒரு சகோதரர் பதில் சொல்கிறாரு, எல்லாரோடையும் சமனாக நடக்கணும். எல்லாரோட என்ன செய்யணும்? சமனாக நடக்கணும். சரியா? இந்த கருத்து பிள்ளையா? நீதி என்றால் என்னன்னு கேள்வி கேட்ட நேரம் ஒரு சகோதரருடைய பதில் என்னண்டா, எல்லாத்தினையோடையும் சமனாக நடக்கணும். இப்போ ஒரு கம்பெனியில் மேனேஜர் இருக்காருன்னு வைங்க, ஒருத்தர் வாரார் வேலைக்கு, அவரோட சிரிச்சிட்டாரு. இப்போ இவர் என்ன செய்யணும்? வார எல்லாத்தோடையும் சிரிக்கணும் நீதமாக நடக்கிறதுக்கு. இப்படி 2 பேரோட 3 பேரோட கண்டினியூவாக சிரித்தா என்ன நினைப்பாங்க? என்ன சம்திங் ராங் போல, நேற்று நல்லா தானே இருந்தார், இன்றைக்கு என்ன எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறார். இவர் நினைக்கிறார் என்ன, இஸ்லாம் நீதமாக நடக்க சொல்லுது, எனவே நான் ஏண்ட ஒரு ஸ்டாஃபோட சிரித்தா எல்லா ஸ்டாஃபோட என்ன செய்யணும். இதல்ல நீதத்துக்கு அர்த்தம். நீதம் என்றால் இப்படி அர்த்தம் என்று நாங்கள் விளங்கக்கூடாது. ஒவ்வொருவருடைய ஹக்கை உரிய முறையில் கொடுக்கறது தான் நீதம். இவருக்குரிய ஹக்கை அவருக்கு கொடுக்கணும், அவருக்குரிய ஹக்கை அவருக்கு கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய ஹக்குகளை வழங்குவது தான் என்ன நீதம். அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னண்டா சகோதரர்களே, நாம் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. ஒருவர் எனக்கு அநியாயம் செய்துட்டார் என்றதுக்காக வேண்டி அவர் சார்ந்த சமூகத்தை சாடுவதே, அவர் சார்ந்த குடும்பத்தை சாடுவதே. சிலாக்கள் பாருங்க, யாராவது ஒரு மிஸ்டேக் கண்டா அவன் வாப்படாவை எல்லாம் அப்படி தாண்டுவாங்க. சும்மாவில் வாப்பாவையும் இழுத்து அப்பாவையும் இழுத்து என்ன எல்லாரையும் குற்றவாளியாக்காச்சு. ஒரு காலம் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால், இவன் நூஹ் நபியுடைய வரலாறு படிக்கிறோம் நாங்கள். நூஹ் நபியுடைய மகன் மோசமானால் அப்போ வாப்பாவும் அப்படித்தான் இருந்துப்பார் சொல்லலுமா? அஊது பில்லா. நூஹ் நபியுடைய மனைவி மோசமானால் மாப்பிள்ளையும் அப்படியே தான் இருக்கும், அப்படி சொல்லலுமா? இல்லை, பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து சொன்னவர்கள். எனவே சகோதரர்களை, ஒரு ஆள் தவறு செய்யும் போது அதை வைத்து ஒரு சமுதாயத்தை சாடுவது என்பது இது நீதத்துக்கு முரணானது. நாளைக்கு அல்லாஹ் இதை பற்றி எங்கள்கிட்ட விசாரிப்பான். அப்படி நாம் நடக்கக்கூடாது. எனவே நீதம் என்றால் அதற்கு அர்த்தம் என்னல்ல, சமனாக நடப்பது என்பது கிடையாது. ஆனால் சில இடங்களில் இஸ்லாம் சமனாக நடக்க சொல்லுது. சில ஏரியாஸ் இருக்குது, அந்த ஏரியாவில் நீதத்துக்கு அர்த்தம் வரும், நீங்கள் ஈக்குவலாக நடக்கணும். அது எங்கே ஈக்குவலாக நடக்கணும்? இப்போ ஒரு ஆள் 2 முடிச்சிட்டாருன்னு வைங்களேன், ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு, 2 கல்யாணம் முடிச்சிட்டாரு, என்ன செய்யணும்? நீதமாக நடக்கணும். நீதத்துக்கு அந்த இடத்துல அர்த்தம் என்ன? 2 மனைவிக்கு இடையில சமனாக நடக்கணும். இல்லாட்டி சொன்னாங்க நபி, நாளைக்கு கியாமத்து நாள் வர எப்படி வருவார் தெரியுமா? ஒரு சைடு உடஞ்சி வருவார், பொடியில் ஒரு சைடு அப்படி சாஞ்சிருக்குமா, சரிஞ்சிக்குமா. பார்த்தோன்னே விலையும் கேள்வி, ஆஹா எங்களுக்கு தெரியாது, இவர் 2 முடிச்சதே தெரியாது. இவர் 2 முடிச்சது மாத்திரமல்ல, என்ன செய்யலை, நேர்மையாக கூட நடக்கல. கியாமத்தினால அடையாளப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்திற்கும் கியாமத்தினால அடையாளம் வச்சுக்கிறான். யார் பிறருடைய பூமியை அபகரிப்பானோ, சொன்னாங்க ஒரு ஜான், ஏக்கர் கணக்கில் இல்லை, ஒரு ஜான யாராவது அபகரித்தால் சொன்னாங்க அல்லாஹ் அதுக்குள்ள உள்ள 7 மூலத்தை கிளறி களத்தில் போடுவாங்க கியாமத்தினால. அப்போ மாலையாக பூமியை போட்டுக்கொண்டு வருவார். பார்த்தோன்னே என்ன, ஆஹா என்ன தெரியாமல் ஒப்பனையை எழுதி எடுத்திக்கார், என்னங்கச்சா தெரியாமல் என்ன செஞ்சிக்காரு, களவெடுத்திக்காரு, வெளியில் ஒருத்தருக்கும் தெரியாது. சகோதரர்களே, கியாமத்தினால் அல்லாஹ் விடமாட்டான். யாரெல்லாம் வட்டி வாங்கினார்களோ, வட்டி சாப்பிட்டார்களோ, அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன்
இல்லா கமா என்ன நடக்கும் கியாமத்தினால யதஹப்பத்துஹு ஷைத்தான், ஷைத்தானால் தீண்டப்பட்ட மனிதன் போல் பைத்தியம் முடிச்சது போல் நிற்பான் கியாமத்தினால. ஆளை பார்த்தோன்னே விளங்கிறேன், ஆஹா இவர் வெளியில் தெரியாமல் உங்களுக்கு என்ன செஞ்சிக்காரு, டீலிங் ஒன்று பண்ணிக்காரு, வட்டு டீலிங் உண்டு. சகோதரர்களே, அம்பலப்படுத்தப்படும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யௌம துபுல ஸராயிர், எல்லா ரகசியங்களும் அம்பலப்படுத்தப்படக்கூடிய ஒரு நாள் தான் என்ன, கியாமத்தினால். அதில் ஒன்று தான் 2 கல்யாணம் முடிச்சு சமனாக நடக்கலண்டா கியாமத்தினால பாடியில் ஒரு சைடு அப்படி சாஞ்சி வருவாராம். பார்த்தோன்னே என்ன செஞ்சிடலும் விளங்கிறேன், இவர் முடிச்சதும் தெரியாது, நீதமாக நடக்காதும் என்ன எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே என்ன செய்யும், அம்பலமாகும். அப்போ மனைவிமார்கள் 2 பேர் 3 பேர் ஒருவருக்கு இருந்தால், ரகசியமாக அவர் திருமணம் செய்திருந்தாலும் கூட சகோதரர்களே, நீதமாக நடப்பது என்பது அந்த இடத்துல இஸ்லாம் என்ன செய்யுது, சமனை குறிக்குது. சில விஷயங்கள் இருக்குது, அதுலேயும் சமனாக நடக்கிறது கஷ்டம். இப்போ உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால், ஒரு மனைவியை விட இன்னொரு மனைவியோட மஹப்பத்து சமயத்தில் என்ன செய்யும், கூட இருக்கும். கூட இருக்கிற நேரம் இதை கட்டுப்படுத்தல, இந்த கல்போடு சம்பந்தப்பட்டது. அதனால தான் நபி எல்லா இடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ் எதெல்லாம் எனக்கு முடியுமோ அதிலெல்லாம் நீதமாக சமனாக நடக்கிறேன், என்னுடைய சக்திக்கு மிஞ்சியதில் நீ என்னை குற்றம் பிடிச்சிடாதேண்டாங்க. இல்லைங்கச்சா, சக்திக்கு மிஞ்சியதில் என்னை குற்றம் பிடித்து விடாதே. எனவே அல்லாஹு தஆலா இந்த உபதேசங்கள் மூலமாக பயன்பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.